வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு தமிழ் வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட பேரு தடயம் அப்படின்றது. இந்த வெப் சீரிஸ்ல சமுத்திரக்கனி, சிவ்டா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அடுத்தடுத்து தொடர்ச்சியா கொலைகள் நடக்குது. வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கொலை பண்றாங்க. அப்படி கொலை பண்ணவங்க வீட்டுல இருக்க நகை நட்டுன்னு எதையும் எடுத்துக்க மாட்டாங்க. தாலி செயின், அதே மாதிரி அருணா கொடி இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டுட்டு போறாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி கொலைகள் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பண்றது யாரு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதனால இந்த கொலைகளை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சேர்ந்து விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எல்லா எபிசோட ஸ்டார்டிங் சீனும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுவாங்க. இப்ப 1995ல எம்எல்ஏ கேண்டிடேட் மாதிரி இருக்க ஒரு நபரை துரத்தி வெட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரும் எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடி வராது. அந்த வழியா ஒரு போலீஸ் ஜீப் வருது. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, என்ன காப்பாத்துங்க, வெட்டுறதுக்கு பாக்குறாங்கன்ற மாதிரிலாம் இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்றாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டருமே அந்த கேங்க சேர்ந்தவர் போல. அந்த இன்ஸ்பெக்டர் சீக்கிரமா வெட்டுங்கன்னு சொல்றாரு. அந்த ரவுடிங்களும் கொடூரமா இவரை சாவடிக்கிறாங்க. சோ இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணி ரவுடிங்க இந்த கொலையை பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த கொலையை பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இங்க தான் தடயம்னு வெப் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப 1999ல நடக்கிறத காட்டுறாங்க. இதுதான் பிரசன்டா இருக்கும். ஆந்திராவை ஒட்டின மாதிரி இருக்க தமிழ்நாடு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு நபர் வீட்டுல பால் ஊத்துறதுக்காக வராரு. காசு வாங்கணும் போல. காசை கேட்கறதுக்காக இவர் கதவை தட்டுறாரு. ரெஸ்பான்ஸே இல்ல. இவருமே கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பாக்குறவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஏரியால இருக்க ஸ்டேஷனை காட்டுறாங்க. இங்கதான் நம்ம அதியமான் டீ உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. யோ பிஸ்கெட் என்னையா முக்குனாலே விழுந்துருது அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதியமானுக்கு வேலையில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. விஆர்எஸ் சீக்கிரமா வாங்கலான்ற மாதிரி ஒரு யோசனையில இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ தான். ஆளுங்க இருக்காங்கல்ல, மர்டர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவரும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் அந்த இடத்துல விசாரணை பண்றாரு. ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் நைட்டு நேரத்துல யாரோ வீடு புந்து சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப அதியமான ஃபாரன்சிக் டீம் இன்னும் வரலையா, சீக்கிரமா தகவலை கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப அதியமானம் உள்ள வந்து செக் பண்றாரு. ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் கொடூரமா அடிச்சு சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. தாலி செயினை பிடிச்சு இழுத்திருக்காங்க. கழுத்துல எல்லாம் கீறல் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரோல தான் சிவ்டா பண்ணிருப்பாங்க. இவங்க பேரு லட்சுமி அப்படின்றது. அப்படியே கட் பண்ணி அதியமான நமக்கு காட்டுறாங்க. அவர் அந்த வீட்டை சுத்தி முத்தி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கொலை பண்ணவனுங்க கொஸ்டின் மார்க்க ரத்தத்திலேயே போட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறதுனால டிஎஸ்பி பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா லட்சுமியோட அப்பா இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்காரு போல. அடுத்ததா இவங்க வந்திருக்காங்க போல. இந்த இடத்துல பெருசா வேலை கஷ்டமா இருக்காதுமா, ஈஸியா தான் இருக்கும். என்ன அந்த எஸ்ஐ தான் கொஞ்சம் தொல்லன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம அதியமான பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவன் சரியான வேஸ்ட்மா, எந்த வேலையும் செய்ய மாட்டான், அதனால எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. லட்சுமியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. என் குழந்தை காணாம போயிருச்சு, எஸ்ஐ சார் கிட்ட சொன்னேன், எஸ்ஐ சார் ரொம்ப மோசமா பேசுறாரு, குழந்தைய கண்டுபிடிச்சு தரமாட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அதியமான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதியமான பத்தி தானே இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதியமானம் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. சார் என்ன சார் ஒழுங்கா கேஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா, என்ன ஏதுன்றத சீக்கிரமா பாருங்கன்ற மாதிரி லட்சுமியும் கொஞ்சம் திட்டிடுறாங்க. இவருமே உன்னோட குழந்தைய தானே கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி ஒரு நபரை வர வைக்கிறாரு. இவங்க கிட்ட தான் உன் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாரு. சார் இவர்கிட்ட எல்லாம் குழந்தை இருக்காதுன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் பதட்ட பண்றாங்க. ஆக்சுவலா வைஃப் இந்த நபர் கூட அஃபேர்ல இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அஃபேர்ல இருக்கிறத குழந்தை பாத்துறோம்ல, அதனால ஹஸ்பண்ட் உன் சங்காத்தமே வேணான்ற மாதிரி குழந்தைய கூட்டிட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிருப்பாரு. அதனால தான் இவங்க குழந்தை காணோன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அஃபேர் விஷயம் வெளியே வந்துருதுல, இந்த லேடிக்கு என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த அஃபேர் விஷயத்தை வெளியே சொல்ல வேணான்றதுக்காக நான் பொறுத்து போனேன். ஆனா நீ தேவையில்லாம பேசி வெளியே வர வச்சிட்ட. இதுக்கப்புறம் உன்னோட குழந்தை உனக்கு கிடையாது. அப்படி வேணும்னா சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட தான் குழந்தை இருக்கும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் பாக்குற லட்சுமிக்கு அதியமான் மேல தப்பு இல்லைன்றது புரிஞ்சிருது. லட்சுமியை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இவர் தான் அந்த மாப்பிள்ளையா இருப்பாரு. ரெண்டு பேருமே இப்பதான் பேசி பழகிட்டு இருக்காங்க போல. கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், நீங்க வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஷாப்பிங்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த கொலை நடந்திருக்கு மேடம், ஸ்பாட்டுக்கு வாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இவங்களும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே கொல்லப்பட்டாங்க. இதே இடத்துலயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. தாலி செயின் அருணா கொடி மட்டும் தான் மிஸ் ஆகுது.
இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அதியமான வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட தலையில அவரே அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் என்ன உள்ள வந்து பார்க்காம வெளிய இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியா இந்த விஷயத்தை விட்டுறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவங்க எல்லாரையும் பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், திருடுறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல, இல்ல பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க போலன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஆனா அதியமான் எதுவுமே சொல்லாம சிரிக்கிறாரு. என்ன சார் நீங்க மட்டும் எதுவுமே சொல்லாம சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பின்ன எப்படி உங்களால சொல்ல முடியும்? நீங்க வெளியே வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. வேலை பார்க்க பிடிக்கலன்னா எதுக்கு சார் வேலை பார்க்குறீங்க? ஒழுங்கா வேலை பார்க்கறதா இருந்தா இருங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. அதியமான் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப லட்சுமி வேலையை முடிச்சு கிளம்பிட்டு இருக்கும் போது அதியமான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு கடை வச்சிருக்காரு. அதே மாதிரி பசங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் அதியமான பத்தி இந்த அசிஸ்டன்ட் நிறைய விஷயத்த சொல்லிட்டாரு. மேடம், அவர் உண்மையிலேயே ரொம்ப திறமையானவரு. அவரோட திறமையை எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப டிஎஸ்பியா இருக்காரு, அவரே இவரை யூஸ் பண்ணி தான் டிஎஸ்பியா மாறினாரு. இவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாரு. ஆனா கிரெடிட்ஸ் மட்டும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க மேடம். அதனால தான் விரக்தியில இந்த வேலையே வேணாம், விஆர்எஸ் வாங்கி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் நினைக்கிறாரு. இந்த கிரைம்ல கூட கண்டிப்பா நிறைய அப்சர்வ் பண்ணிருப்பாரு. நீங்க கேக்குற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவாரு. மேடம், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மேடம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க வண்டி எடுங்கன்ற மாதிரி இவங்களும் அதியமான பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுநாள் டிஎஸ்பி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்னமா அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்கு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடின்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே டீம்ல ஒவ்வொருத்தரா சேர்த்துட்டு இருக்காங்க. அதியமானம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதியமான் எப்பவுமே எதிர இருக்க டீ கடையில் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவனெல்லாம் எதுக்காகமா டீம்ல சேர்த்துக்கிற, இவன் வேஸ்ட்மா அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சார் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை இவர் தான் பார்த்தாரு, இவர் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிமா என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீங்க என்ன சார் அப்சர்வ் பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க பொறுமையா கேக்குறாங்க. இவருமே அப்சர்வ் பண்ண விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. அவன் கொள்ளையடிக்கிறதுக்காக வரல, கொலை பண்றதுக்காக மட்டும் தான் வந்திருக்கான். ஒருத்தன் வரல மேடம், 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. பேரலா இப்ப 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவனுங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க போல. அடிக்கடி பெட்டி கேஸ்ல மாட்டுவாங்க போல. இப்ப கூட கேஸ்ல மாட்டி இவனுங்க 2 பேருமே செல்லுல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப 1995 நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பிளான் பண்ணி தான் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ல நிக்கிறவரோட கதையை முடிச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு வேற யாரையாவது உள்ள தள்ளணும், பழிய போட்டு வேற யாரையாவது உள்ள தள்ளணும்னு யோசிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏவோட பையனுக்கும் வேற 2 பேருக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டிருக்கும். அந்த 2 பேரை கோர்த்து விட்டுறலான்ற மாதிரி அவன் சொல்றான். இன்ஸ்பெக்டர் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த 2 பேரை அமுக்கிறதுக்காக போறாரு. அந்த 2 பேர் சின்ன சின்ன பெட்டி கேஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த 2 பேரை கொலை கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக இவரும் வீட்டுக்கு வராரு. அந்த சமயம் அவங்க வெளியே போயிருக்காங்க போல. இப்ப ஃபேமிலியோட சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பியை தான் நமக்கு காட்டுறாங்க. அவங்களோட ஃபேமிலி கூட சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் எதுக்காகடா கொலை பண்ணீங்கன்னு கேக்குறாரு. எது கொலையா, நாங்களாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க, ஸ்டேஷனுக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி அண்ணனையும் தம்பியும் இழுத்துட்டு போறாரு. பழி போடுறதுக்காக தான் அண்ணனையும் தம்பியும் இழுத்துட்டு போறாரு. எதுக்காக வெளியே இருந்தீங்கன்ற மாதிரி லட்சுமி கேக்குறாங்கல்ல, இவர் காரணத்தை சொல்லிட்டாரு. அங்க ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடைச்ச மாதிரி இருந்தது மேடம், ஆனா ஆளுங்க அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் மேலேயே நடந்து போனாங்க, அதனால தான் என்னோட தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன். இந்த 2 கொலையிலையும் கண்டிப்பா ஒரு பேட்டர்ன் இருக்கு மேடம், அதாவது கொஸ்டின் மார்க் 2 ஸ்பாட்லயும் கிடைச்சது, அதனால இந்த கொலை நிக்காது, சீரியல் கில்லிங் மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும். அடுத்த கொலையை அவனுங்க பண்றதுக்குள்ள எப்படியாவது அவங்களை நெருங்கணும் மேடம், இல்லனா பெரிய ஆபத்து வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவனுங்க 2 பேர் சின்ன பெட்டி கேஸ்ல தானே மாட்டினாங்க, அதனால சீக்கிரமாவே வெளியே வந்துடுறாங்க. இவனுங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அடுத்து எந்த பகுதியில கொலை பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவனுங்க இருக்கிறது ஆந்திரா, ஆனா தமிழ்நாட்டுல இவனுங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2 வீட்ல கொலை நடந்திருக்கு பாத்தீங்களா. திரும்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கும்ல, அந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட கடைசியா யாராவது இங்க வந்தாங்களா, நீங்க கவனிச்சீங்களா, சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்றாங்க. எல்லாருமே தெரியல தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு கோவமா வராரு. வீட்டுல திருட்டு போயிருக்கு, என்ன ஏதுன்னு வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரோட வீட்ல ஃபாரன்சிக் டீம் வந்தாதான் மேற்கொண்டு வேலையை பார்க்க முடியும்ன்றது தெரிய வருது. அதனால இந்த அதியமான் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணும்போது கிராஸ் டாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆந்திரால பேசுறதெல்லாம் இவருக்கு லைட்டா கேக்குது, தெலுங்குல பேசுற மாதிரி கேக்குது. அடிக்கடி இப்படி ஆகுமான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. கிரைம் ஸ்பாட்ல பீடி கிடைச்சிருக்கும், அதை செக் பண்ணோன்ற மாதிரி அதியமான வேகமா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த பீடி எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் லட்சுமியோட மாமியார் வந்திருக்காங்க, அதாவது வருங்கால மாமியார் வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்
நீ வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லட்சுமியோட அம்மா கூட பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா லட்சுமி இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நான் கண்டிப்பா வேலைக்கு போக தான் செய்வேன், விருப்பம் இல்லனா கல்யாணத்தை நிறுத்திடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா வருங்கால கணவர் சப்போர்ட் பண்றாரு, அம்மா தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்பன்னு பார்த்தா அதியமான் வந்துடுறாரு. மேடம், ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இத பண்றவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு, பக்கத்துலயே தானே ஆந்திரா ஸ்டேட்டும் இருக்கு, அங்க இருக்க கிராமத்தை சேர்ந்தவங்க கூட இத பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். ஏன்னா அவங்க பிடிச்ச பீடியை பாருங்களேன், அதுல தெலுங்கு எழுத்து எழுதி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நம்ம விசாரிக்க போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அதியமான் டியூஷன் எடுக்கிற பசங்களுக்கு கால் பண்றாரு. கொஞ்ச நாள் டியூஷன் எடுக்கிறதுக்கு நான் வர மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவங்களுமே வேற ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வருங்கால கணவர்கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, என் அம்மாவை சமாதான பத்திர வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஆந்திராக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேர் மேல பழி போடலாம் நினைக்கிறாருல, இவங்க ரெண்டு பேர் நாங்களாம் எந்த கொலையும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்லல்ல, அதனால ஃபேமிலியை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. அதாவது வீட்டுல லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் இழுத்துட்டு வந்து அவங்க கிட்ட எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவனுங்க எல்லை மீறி நடந்துருவாங்க, தாலி செயின் எல்லாம் பிச்சு எரிஞ்சிருவாங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல நாங்க ஏத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரசன்ட்ல இவனுங்க கொலை பண்றதுக்கு காரணம் இதுதான்றது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருது. எல்லார் வீட்டுல இருந்தும் தாலி செயின், அருணா கொடி எல்லாம் கலட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் இவங்க வீட்டுல இருக்க பீரோல வச்சிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஆந்திரா போலீஸ் கிட்ட விசாரிக்கிறது வந்திருக்காங்க. இதே பேட்டர்ன்ல உங்க பகுதியில கொலை நடந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஏரியால நடந்த மாதிரி தெரியல, பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே கிளம்பி பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மாதிரி கேஸ் இருக்கான்னு கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்ட போய் எடுத்துட்டு வான்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டாரு. பார்த்தா பெரிய பெரிய ஃபைல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஒரு 20 ஃபைல் கிட்ட எடுத்துட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல, 72 கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. 72 கொலை நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. நாங்க பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம், ஆனா பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த லேடி இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மிக்கு அங்கிருந்து போன் கால் வருது. அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல திரும்பி ஒரு கொலை நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மேடம், நீங்க அங்க போங்க, நான் இங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்ற மாதிரி அதியமான் சொல்லிட்டாரு. இதே சமயம் இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, குற்றவாளியை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க ரெண்டு பேர் கடைசியா ஒரு கொலை பண்ணிருக்காங்கல்ல, அத பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கான்னு பார்த்தா நியூஸ் பேப்பர்ல வரல. என்ன நியூஸ் பேப்பர்ல வராம இருக்கு, ஒருவேளை அவங்க தப்பிச்சிட்டாங்களா, நம்ம அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணோம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துல செக் பண்றதுக்காக வராங்க. ஆனா அந்த இடத்துல போலீஸுங்களா என்ன ஏதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எதர்ச்சியா போலீஸுங்க இவங்களையும் கவனிச்சிடுறாங்க. யாரா நீங்கன்னு கேக்குறாங்க. ஆடு மேய்க்கிறதுக்காக வந்தோன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இவங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அதியமான் இருக்க பகுதியிலயும் ஒரு கொலை நடந்திருக்கிறதா தகவல் கிடைச்சது இல்ல, அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்தை அதியமான் அனலைஸ் பண்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கில்லரை பிடிச்சாச்சுன்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. ஆனா கில்லரை பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அதியமான் முழுசா நம்புறாரு. குற்றவாளி மாட்டிக்கிட்டான்னு இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. சார், இவன் அந்த குற்றவாளி இல்ல சார், அதாவது 72 கொலை பண்ணது இவன் கிடையாது, இந்த ஒரு கொலையை மட்டும் தான் இவன் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அதியமான் சொல்லிட்டாரு. அதுக்கான காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 72 கொலை நடந்திருக்குல்ல, அதோட பேட்டர்ன் வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனா இதோட பேட்டர்ன் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப இத பத்தி அவங்க கிட்ட அடிச்சு விசாரிக்கும் போது அவனே ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் பாடிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அங்கதான் வேலை பார்ப்போம். இந்த ஸ்டைல்ல நிறைய பாடி தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும். அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணா கண்டிப்பா கொலை பண்ணிட்டு இருக்க அந்த குற்றவாளிகள் மேலதான் பழி போகும், நம்ம தப்பிச்சிடலான்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான். சோ இவன் இந்த கொலையை மட்டும் தான் பண்ணிருக்கான், மத்த கொலையை இவன் பண்ணல. இப்ப லட்சுமி என்ன பண்றாங்கன்னா, தெரிஞ்ச அங்கிளுக்கு கால் பண்றாங்க. அவர் ஆந்திரால தான் இருக்காரு போல. ஆந்திரால 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை வெட்டி இருக்காங்கல்ல, அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அந்த அங்கிளும் ஏத்துக்கிறாரு. இப்ப அதியமானும் அசிஸ்டன்ட்டும் திரும்பி தமிழ்நாட்டுக்கு போலான்னு ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜீப் ஒரு இடத்துல நின்னு போயிருது. தள்ளுனாலும் ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வேலைக்கு ஆகாது, இங்கே எங்கேயாவது தங்கிட்டு போலான்ற மாதிரி இவங்களுமே ஒரு வீட்டுல ஹெல்ப் கேட்கறதுக்காக வராங்க. ஒரு வயசான பாட்டியும் கதவை திறந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசு பொண்ணு இருப்பாங்க. அந்த வயசு பொண்ணு இவங்களை பார்த்தோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே யூரின போயிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. இவருமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாரு. ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த பாட்டி நன்றி சொல்றாங்க. இங்கேயே படுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே இங்கேயே படுத்துறாரு. இப்ப காலையில சமயம் அந்த அண்ணன் தம்பி சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களோட வீட்டுல தான் ஹீரோ படுத்திருக்காருன்னு தெரிய வருது. இன்னும் போலீஸ் வந்திருக்காருன்ற மாதிரி உள்ளுக்குள்ள இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களோட தங்கச்சி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல வச்சு எல்லை மீறி நடந்தாரு பாத்தீங்களா, அதை தாங்கிக்க முடியாம வீட்டுல இருக்க 2 பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதை
அந்த தங்கச்சி பார்த்ததுல இருந்து தங்கச்சி மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பா. அதனால தான் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா யூரின் போயிருக்கா போல. இப்ப பிரசன்ட்ல அண்ணனுங்க கிட்ட இந்த பாட்டி தான் பேசுறாங்க. தங்கச்சி விழும்போது இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க. நம்மள ஒரு வேளை கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. இப்ப லைட்டா பேச்ச கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதியமான் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்கார்ல, உங்க ஏரியாவை சேர்ந்த ரெண்டு பேர் தான் கொலை பண்ணிருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம், நீங்களும் கவனமா இருங்கடா, கொலகாரன் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டயே இந்த அசிஸ்டன்ட் உளறிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு இன்னமும் சில டவுட் இருக்கு. வந்தவங்க நம்மள பத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்களா, பேசாம இவங்க ரெண்டு பேரை தீர்த்து கட்டிட்டா என்னன்ற மாதிரி ரெண்டு பேருமே பிளான போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரோட கதையை முடிக்கிறதுக்காக பிரிஞ்சு வந்துடுறாங்க. இப்ப இந்த அண்ணங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அதியமான் கதையை முடிக்கலான்ற மாதிரி கடப்பாறையை வச்சு குத்துறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்தா அதியமான் இருக்கார்ல, தங்கச்சியை ஏன்டா இப்படியே வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சரி பண்ணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, என்கிட்ட கூட்டு வா, நான் என்ன ஏதுன்றத பாக்குறேன், எனக்கும் இவ பொண்ணு மாதிரிதான்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவனோட மனசு மாறிடுது. அட்டாக் பண்ண வேணான்ற மாதிரி ஆயுதத்தை கீழே இறக்கிடுறான். அதே மாதிரி தம்பிக்கும் சிக்னல் கொடுக்குறான். இப்ப தம்பியுமே இந்த போலீஸ் அட்டாக் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. போகும்போது கூட அதியமான் இருக்கார்ல, தங்கச்சியை கூட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அங்கிளும் விசாரிச்சு லட்சுமி கிட்ட டீடைலா சொல்றாரு. அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் நின்று இருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ தான் ஆளை செட் பண்ணி கதையை முடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா வேற ரெண்டு பேரை வச்சு கேஸ முடிச்சிருக்காங்கமா, இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்கள பாக்குறதுக்காக மீடியா ஆட்கள் வந்திருக்காங்க. என்ன கொலையா நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. இவங்களும் மீடியாவை கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியா மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட வச்சிருக்காங்க. நீங்க தான் இதுக்கப்புறம் பாதுகாப்பா இருக்கணும், எங்களால மட்டும் தனியா எதுவுமே பண்ண முடியாது, நீங்களுமே கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பு தந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டத்துல இருந்து அந்த அண்ணனும் தம்பியும் கவனிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப அதியமானோ சில விஷயங்களை விசாரிச்சிருப்பாரு. அதை பத்திலாம் லட்சுமி கிட்ட சொல்லிட்டாரு. எதுக்காக அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை பத்தி விசாரிச்சிருப்பாங்கன்னா, இந்த ஊர்ல பெருசா ஏதாவது சம்பவம் நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எல்லாருமே அந்த சம்பவத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கலாம்னு நினைச்சாரு, அவரை கொடூரமா சாவடிச்சாங்க, நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணி தான் அவரோட கதையை முடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க பெரியவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கொலைகள் எல்லாமே நடக்கிற மாதிரியே தோணுது. அதனால அந்த சம்பவத்துக்கும் இப்ப நடக்கிற கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மட்டும் தான் தனியா இருக்காங்கன்றது இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு தெரியுது. இவங்களுமே கொலை பண்றதுக்காக வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் கல்யாணம் பண்ணிக்க போற ஃபியான்சே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இவங்கள விளையாட்டா என்ன கம்ப்ளைண்ட்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, நான் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவங்க என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கான்ஸ்டபிள் இருக்காருல, மேடம் அடுத்த கொலை நடந்துருச்சு, சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் இந்த இடத்துல கொல்லப்பட்ட மாதிரி இருக்காரு. ஒய்ஃப் காணோம். ஒய்ஃப் எங்க போனாங்க, பக்கத்துல எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடலான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப ஆளுங்க எல்லாருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அதியமான் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தவர் கொல்லப்பட்டாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் எம்எல்ஏவே கொல்லப்பட்டிருப்பாரு. எம்எல்ஏவோட ஆளுங்க தொடர்ச்சியா கொல்லப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சைடு லட்சுமி தேடி வந்துட்டு இருக்கும் போது சோளக்கொலை பொம்மை மாதிரி அந்த ஒய்ஃபை கட்டி வச்சிருக்கிறது தெரிய வருது. ஆனா ஒய்ஃபுக்கு இன்னும் உயிர் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கொண்டு போறாங்க. அவனுங்க பக்கத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரெண்டு பேர் மட்டும் கிளம்பாம நின்னுகிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், போய் தேடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கொலை பண்ணவனுங்க தான் இந்த கூட்டத்தோட கூட்டமா தேடுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தங்கச்சி வீட்டுல இருக்கவங்க இறந்து போனதை பார்த்து கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா, அப்படி இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்காக இந்த அண்ணனையும் தம்பியும் கூட்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பண்ண விஷயத்தினால தானே இவங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. கொலை பண்ணது நீங்க தானே, நீங்களே கொல்லிய வச்சுக்கோங்கன்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கோவமா பேசிட்டு நடக்கிறாங்க. இதுக்கு காரணமான யாரையும் விட மாட்டோன்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. அந்த ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த ஒய்ஃப் பொழைச்சிருப்பாங்க. என்னமா நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி லட்சுமி கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. நுழைஞ்சவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபை சாவடிக்கணும்னா ஈஸியா அவங்க சாவடிச்சிருக்கலாம், ஆனா சாவடிக்க கூடாதுன்றதுக்காக தான் சாவடிக்காம இருந்திருப்பாங்க. தாலியெல்லாம் மட்டும் அறுத்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த லேடியை உயிரோட விட்டுட்டு போனோம்னு உயிரோட விட்டுட்டு போறாங்க. போறதுக்கு முன்னாடி அவன் இருக்கான்ல, இதுக்கப்புறமா தொடர்ச்சியா கொலைகள் நடக்கும், போலீஸ் கேட்டா சொல்லுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பான். இதெல்லாம் கேக்குற லட்சுமியும் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப அதியமானுக்கு கால் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இந்த வாட்டி கைரேகையை விட்டுருக்காங்க சார், ஆந்திரால இருக்கிற குற்றவாளிகளோட கைரேகை கூட மேட்ச் பண்ணா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன், நான் ஆந்திராக்கு தான் கிளம்ப போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதியமான பொறுத்த வரைக்கும் அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதாவது லட்சுமியோட அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்காங்கன்றத காட்டுறாரு. அப்படி பார்க்கும் போது அந்த எம்எல்ஏவோட ஆளுங்கள்லாம் குறி வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. எம்எல்ஏக்கும் கொலை பண்ற
பண்றவனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. இத போய் நான் கண்டுபிடிக்காம விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, எம்எல்ஏவோட ஆளுங்க ஒரே இடத்துல இருக்கும்போது கொல்லப்படல, ஒவ்வொரு ஊரு மாறி போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. இவங்க குற்றவாளிகள் கூட கைரேகையை மேட்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கல்ல, அதனால அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெட்டி கேஸ்க்காக இந்த அண்ணனும் தம்பியும் மாட்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கூட வந்து அசிஸ்டன்ட் கவனிக்கிறாரு. சார், கோழி திருட்டு வழக்குல தான் மாட்டிக்கிட்டோம், ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பேசுறாங்க. அந்த போலீஸுமே வீட்ல இவனுங்க தான் மேடம் தங்க வச்சாங்க, இவனுங்க நல்ல பசங்க மேடம், நம்ம விட்டுலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, தெரிஞ்சவங்களாயிருச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. சரிரா கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இவனுங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஃபிங்கர் பிரிண்ட்டை யார் வைப்பா, போய் கைரேகையை வச்சுட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுங்க ரெண்டு பேருமே கைரேகையெல்லாம் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்குமே ஒரு இடத்துல கைரேகை கிடைச்சிருக்கு சார், அதை மேட்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், மேட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. லட்சுமி பேசிட்டு இருக்கிறத இவனுங்க ரெண்டு பேர் கவனிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதியமான் இருக்கார்ல, இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. மேடம், ஓரளவுக்கு நான் பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நான் விசாரிச்சனா கண்டுபிடிச்சிருவேன், சீக்கிரமே கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேட்ச் பண்றதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சார், கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருக்கவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த சமயம் அதியமானோ அங்கிளும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு போலீஸை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் கொல்லப்பட்டார் பாத்தீங்களா, அந்த கொலை கேஸ்ல மாட்டின குற்றவாளிகள் யாரு, அவங்கள பத்தி டீடைல் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க இருக்க போலீஸ்மே கொஞ்சம் காசெல்லாம் எதிர்பார்க்கறாரு. காசெல்லாம் தந்து இவங்களுமே டீடைலா வாங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க இருக்கவர் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தவரு ஷாக் ஆன மாதிரி இவங்களை கூப்பிடுறாரு. அதே மாதிரி இங்க அதியமான் இருக்கார்ல, அவனுங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்க்கலாம்னு நினைச்சா அந்த ரெண்டு பேரு அந்த அண்ணன் தம்பியா இருப்பாங்க. ஏதோ அண்ணன் தம்பி தான் அந்த கொலை கேஸ்ல உள்ள போனவங்களா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி லட்சுமியை கூப்பிட்ட பெரியவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் போனாங்கல்ல, அவங்க கூட தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற லட்சுமியும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப அதியமானுக்கு தெரிஞ்சோடனே லட்சுமிக்கு கால் பண்றாரு. யாரு குற்றவாளிகள்னு கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஒருத்தவங்களோட வீட்டுல தங்கணும்னு சொன்னேன்ல, அவங்க தான் குற்றவாளின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், நானும் இப்பதான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே வேகமா அவங்களை பிடிக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கிட்ட பேசினார்ல, அந்த போலீஸ் வேற யாருக்கும் இந்த தகவலை கொடுக்குறாரு. நடக்கிற கொலைக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் போல அப்படின்ற மாதிரிலாம் தகவலை கொடுக்குறாரு. அவனுங்க ரெண்டு பேர் வீடு எங்க இருக்குன்னு தெரியும்ல, இப்ப கிளம்பி வேகமா அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஒரு நபர் வேகமா கதவை திறக்கிறதுக்காக போறாரு. கதவுல கைய வச்சோனே ஷாக் அடிக்குது, பறந்து போய் விழுந்துடுறாரு. ஆக்சுவலா கரண்ட் வயர் அந்த டாப்பால்ல படுற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதியமான் என்ன பண்றாருன்னா, கதவை எட்டி மிதிக்கிறாரு. இப்ப கதவு உடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அவனுங்க தாலி எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. சுதாரிச்சு தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. ஏன்னா இவங்க பேசினதை ஸ்டேஷன்ல வச்சு கேட்டிருப்பாங்க, அதனால தான் கிளம்பிட்டாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் ஒரு இன்ஸ்பெக்டரும் பொலிட்டீஷியனும் சேர்ந்த மாதிரி தானே மாட்டி விட்டாங்க. அதுல இன்ஸ்பெக்டர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு போல. அப்ப இன்ஸ்பெக்டரா இருந்தவர் இப்ப டிஎஸ்பியா மாறி இருப்பாரு. இவனுங்க ரெண்டு பேர் தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோட ஷாக் ஆயிடுறாரு. கையில மாட்டினவனை போய் விட்டுருக்கியன்ற மாதிரி இவரோட இன்ஸ்பெக்டரை திட்டுறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டு போலீஸா இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்கல்ல, இவங்களையும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப அதியமான் இருக்கார்ல, சார், அவங்கள பிடிக்கிறதுக்கு இப்ப கூட என்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி இந்த டிஎஸ்பி கேக்குறாரு. அதுக்கு அதியமான் என்ன சொல்றாருன்னா, அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி நீங்க பேட்டி தாங்க சார், கண்டிப்பா ட்ரிகர் ஆகி அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க, அப்ப அமைக்கிரலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இங்க இருக்க டிஎஸ்பியும் ஏத்துக்கிறாரு. அவனுங்க ரெண்டு பேரை சீக்கிரமா பிடிச்சிருவோம், அவனுங்க ரெண்டு பேர் சரியான வேஸ்ட்ன்ற மாதிரிலாம் இவர் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அதியமானும் லட்சுமியும் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதியமான் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல இவரே சம்பந்தப்பட்டிருக்காரு மேடம், பொய்யான கேஸ்ல அவனுங்களை மாட்ட வச்சிருக்காரு, அதனால தான் இவ்வளவு பதட்டப்படுறாரு. இவர் மூலியமா அவனுங்க ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளான போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி லட்சுமியும் ஏத்துக்கிறாங்க. இவர் கோவமா பேசுறதுனால அவனுங்க ட்ரிகர் ஆகி அட்டாக் பண்றதுக்காக வருவாங்கல்ல, அப்ப புடிச்சிரலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் டிஎஸ்பி கொடுத்த பேட்டி தெரியுது. டிஎஸ்பி ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கறதுனால இவனுங்க பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாங்க. இவனை விடக்கூடாது, நீ போய் இவனை பாரு, நான் தங்கச்சியை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. தம்பியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இவர் பார்க்க அண்ணன் மாதிரி இருப்பாரு, ஆனா இவர் தான் தம்பி. இந்த தம்பி இருக்காரு பாத்தீங்களா, இந்த டிஎஸ்பி அட்டாக் பண்றதுக்காக டிஎஸ்பியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அண்ணனை காட்டுறாங்க. அண்ணன் தங்கச்சியை ஒரு மனநல மருத்துவமனையில தான் வச்சிருக்காரு போல. தங்கச்சியை பார்க்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. தங்கச்சி படுத்துட்டு இருக்காங்க. தங்கச்சியை எழுப்பலான்னு பார்த்தா அந்த இடத்துல லட்சுமி தான் இருக்காங்க. சடனா இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தம்பி வந்த பகுதியில டிஎஸ்பி இருக்காரு. அதே சமயம் சுத்தி நிறைய ஆளுங்க இருக்காங்க. இவனை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல லட்சுமி மட்டும் இருக்க மாட்டாங்க, அதியமானும் இருக்காரு. இப்ப ஆந்திரா பகுதியில வச்சுதான் இவனை பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சவங்க உடனே நம்ம பகுதிக்கு கொண்டு போனோம்னு யோசிக்கிறாங்க. ஆந்திரா போலீஸை சேர்ந்தவங்க எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறிய இவங்க இருக்காங்கல்ல, வேகமா ஜீப்பை ஓட்டி
இவங்களோட பகுதிக்கு வந்துடுறாங்க. இவங்களோட பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆந்திரா போலீஸால எதுவுமே பண்ண முடியல. இவங்களுக்கு மேல பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட அவங்கள பிடிக்க முடியலன்ற மாதிரி தகவலை கொடுத்துடுறாங்க. அவனுங்க மட்டும் பேசினாங்கன்னா ஆந்திரா பொலிட்டீஷியன்ஸ் மாட்டுவாங்க. அதனால ஆந்திரா பொலிட்டீஷியன் தெரிஞ்ச தமிழ்நாட்டு பொலிட்டீஷியனுக்கு கால் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுவியே தெரியாது, திரும்பி அவன் என் ஸ்டேட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் அதியமான் இருக்காருல, இவனை உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி அந்த இடத்துக்கு வந்தேன்னு யோசிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது பாத்தீங்களா, இவர் மருந்து மாத்திரலாம் எடுத்து தந்திருப்பாரு. அப்பதான் தங்கச்சிக்கு எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல தான் தங்கச்சியை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அப்படிதான் உன்னை பிடிச்சேன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனே அங்க இருக்க மைக் ஆன் பண்றான். இவர் நேர்மையானவர்ன்றது இவனுக்கு புரியுது இல்ல, எல்லா விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுங்க ரெண்டு பேர் சின்ன சின்ன பெட்டி கேஸ் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா இவனுங்களுக்கும் அந்த எம்எல்ஏவோட பையனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதை மனசுல வச்சு இவனுங்களை லாக் பண்ணி விட்டுலாம்னு நினைச்சிருப்பாங்க. லாக் பண்றதுக்காக என்னோட ஃபேமிலியை அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, என் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் இழந்துட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். என்னதான் கொலை கேஸ்க்காக உள்ள போனாலும் 2 வருஷத்துல இவனுங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க. வேலை தேடலான்னு பார்த்தா யாருமே உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. எதனால நம்ம மாட்டணும், நம்மள எதுக்கு முடிவு பண்ணாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த எம்எல்ஏவோட பையன் கூட உங்களுக்கு பிரச்சனை இருந்தது இல்ல, அவன் தான் உங்களை லாக் பண்ணிடலான்னு முடிவெடுத்தான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவனுங்க இருக்காங்கல்ல, முதல்ல அந்த எம்எல்ஏ பையனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி அந்த எம்எல்ஏவோட ஆளுங்களா நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் குறி வச்சு காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி காலி பண்ணிருப்பாங்க. போக போக ரேண்டமா கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெறி பிடிச்சு போய் தான் ரேண்டமா கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வெளியே வந்தா ஆந்திரா பொலிட்டீஷியன் மாட்டுவார்ல, அதெல்லாம் நடக்க கூடாதுன்றதுக்காக தமிழ்நாட்டு பொலிட்டீஷியன் சொல்லி டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ என்ன பெரிய ஆக்ஷன் ஹீரோவா, நீ எதுக்காகடா இந்த ஸ்டேட்டுக்கு கூட்டு வந்த, திரும்பி போய் அந்த ஸ்டேட்ல ஒப்படை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டிஎஸ்பியை மீறி இவங்க ரெண்டு பேரால எதுவுமே செய்ய முடியாதுல்ல, அவனை திரும்பி அந்த ஸ்டேட்டுக்கு தான் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே தம்பியை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அண்ணனை கூட்டு வந்து அந்த டிஎஸ்பி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உங்களால என்ன மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த டிஎஸ்பி தெனாவட்டா இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேரை கொல்ல தான் போறேன், கடைசி ஆசை என்னடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சேர்ந்து இவனுங்க பீடி பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க, சேர்ந்து உயிரை விடணும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கதையும் முடிச்சிடுறாங்க. இவனுங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா இவங்களை விட தப்பு பண்ணவங்களாம் மாட்டல. அதை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல லட்சுமிக்கு கல்யாணம் ஆக போது இவருக்கு பத்திரிக்கைலாம் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே டீ குடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்ப லட்சுமி இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு நம்மளால தண்டனை வாங்கி தர முடியலையே, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. ஏன் மேடம் அப்படி நினைக்கிறீங்க, இப்ப கூட தண்டனை வாங்கி தரலாம், அந்த விஷயத்த நான் பண்ண போறேன், என்ன காக்கி யூனிஃபார்ம் போட்டு பண்ண போறேனா இல்லையான்றதுதான் கேள்வின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் அங்க இருக்க ரெக்கார்டர் ஆன் பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். அந்த விஷயத்தை இவர் டிஎஸ்பி கிட்ட மறைச்சிருப்பாரு. சோ அந்த டேப் இவர்கிட்ட தான் இருக்கு. இது மூலியமா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நான் வெளியே கொண்டு வர போறேன். என்ன அத போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பண்ண போறேனா இல்லையான்றதை இந்த பிஸ்கெட் தான் முடிவு பண்ண போகுது. இந்த பிஸ்கெட் டீல முக்கும் போது விழுந்துட்டா போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாம பண்ணுவேன், இல்லனா போலீஸ் யூனிஃபார்மோட பண்ணுவேன், ஆனா கண்டிப்பா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டீ கிளாஸ்ல அந்த பிஸ்கெட்டை முக்கிட்டு இருக்காரு. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.